ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து டாப் 10 செனகலுக்கான டேங்க் மெட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு செனகலோட டேங்க் மெட்ஸ் பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி வீடியோவாக பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இந்த மாதிரி கண்டென்ட் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்பர் 1ல் இருக்கிறது ஆஸ்கார் சிக்லெட்டு. ஸோ ஆஸ்கார் சிக்லெட் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லான ஒரு சிக்லெட்டு, நல்லா அழகாகவும் இருக்கும் பார்க்க. ஸோ இந்த சிக்லெட்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக நம்ம செனகல் கூட விடலாங்க. செனகலை வந்து கரெக்டான டேங்க் மேட்டாக எதுன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்கார் சிக்லெட் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆஸ்கார் சிக்லெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற சிக்லெட்ஸ் கூட கம்யூனிட்டியாக விடலாம். நல்ல ஒரு சிக்லெட் இது. இதெல்லாம் வந்து சிங்கிளாக வச்சுட்ருக்காங்க நிறைய பேர், பட் கம்யூனிட்டியாகவும் இந்த சிக்லெட்டை வச்சுக்கலாம். ஸோ வாங்க நீ நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 2வது இடத்துல இருக்கிறது ஷவரம் சிக்லெட்டு. ஸோ ஷவரம் சிக்லெட் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவ்லாம் கிடையாது. இவங்க ஒரு செமி அக்ரெசிவ் ஃபிஷ் தான். ஸோ இவங்களும் ஒரு தாராளமான ஒரு கம்யூனிட்டி டேங்காக இருப்பாங்க. அதுவும் செனகல் கூடனா நல்லாவே இருப்பாங்க. ஸோ நீங்கள் டேங்க்கில் வந்து மீட் ஃபீட் பண்ணுறீங்க, செனகல் வந்து எல்லா மீட்டையும் சாப்பிட்டுச்சு, உங்ககிட்ட மீட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கேரட் அவிச்சு போடலாம். அண்டு குக்கும்பரை கொஞ்சம் அவிச்சு சின்ன பீஸ் கட் பண்ணி போடலாம். அது வந்து ஷவரம் நல்லாவே சாப்பிடும். ஸோ பெல்லட்ஸ் கூட போடலாம். ஸோ ஷவரம் வந்து நல்ல ஒரு மீன் இது. ஸோ வேகமாக வளரக்கூடிய ஒரு மீன். கொஞ்சம் சீக்கிரமாக பெருசாக வளரக்கூடிய சிக்லெட் யாராவது தேடி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஷவரம் கரெக்டாக இருக்கும். 3வது இடத்துல இருக்கக்கூடியது சில்வர் டாலர். ஸோ சில்வர் டாலரும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேங்க் மேட் தான் நம்மளோட செனகலுக்கு. ஸோ கைஸ், சில்வர் டாலரை ஒரு குரூப்பாகவும் ஆட் பண்ணுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். ஏன்னா 1-2 மீன் ஆட் பண்ணிடாதீங்க. மினிமம் ஒரு 6 இல்லை ஒரு 10 ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்கூலிங்காக இருக்கக்கூடிய மீன்கள். ஸோ உங்களுக்கு இந்த மீன் வந்து ஈஸியாக அவைலபிளாக மார்க்கெட்டில் கிடச்சிடும். ஸோ யாராவது செனகலுக்கு ஏதாவது டேங்க் மேட் தேடுறீங்க அப்படின்னா சில்வர் டாலரை சூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு மீன். பட் உங்கள் செனகல் வாய்க்குள்ளே போகிற சைஸ்க்கு சூஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் அதோட வாயோட பெரிய சைஸுக்காக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வாங்க அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். ஸோ நம்பர் 4th பிளேஸில் இருக்கிறது டின்ஃபாயில் பார்பு. ஸோ பார்புலே ஒரு பெருசாக வளரக்கூடிய ஒரு வெரைட்டினா அது வந்து டின்ஃபாயிலும் ஒன்று. ஸோ நல்லா ஒரு ஆக்டிவான ஒரு ஃபிஷ் தான். டேங்க்கில் கொஞ்சம் அங்கங்கே நீந்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ டின்ஃபாயில் பார்பையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு 4 மீன் ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்கள் டேங்கே ஃபில் ஆன மாதிரி ஃபீல் இருக்கும். ஏன்னா இந்த மீனால் பெருசாக வளர முடியும். கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் வரைக்கும் வளர முடியும். பட் வாங்கும்போது செனகல் வாய்க்குள்ளே போகாத அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வாங்குங்க. நம்பர் 5th பிளேஸில் இருக்கிறது நைஃப் ஃபிஷ். ஸோ நைஃப் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கரெக்டான ஒரு சூட்டபிளான ஒரு டேங்க் மேட்டாக இருக்கும் செனகலுக்கு. ஸோ நைஃப் ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கோஸ்ட் விற்கும்போது கொஞ்சம் சின்ன சைஸில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பிளாக் கோஸ்ட் வாங்கும்போது உங்கள் செனகல் வாய்க்குள்ளே போகாத அளவுக்கு வாங்குங்க. ஸோ மற்ற நைஃப் வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நல்ல ஒரு சூட்டபிளான ஒரு டேங்க் மேட் தான் நைஃப் ஃபிஷ்ஷு. ஸோ வாங்க கைஸ், இப்போ நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 6th பிளேஸில் இருக்கிறது பாலா ஷார்க். ஸோ கைஸ், பாலா ஷார்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி டேங்க் ஃபிஷ்ஷாக இருக்கும் செனகலுக்கு. நான் வந்து டாப் 10 ஒர்ஸ்ட் ஃபிஷ் இன் அக்வேரியம் ஹாபின்னு ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாலா ஷார்க்கையும் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்கள் கூட அதை விட்டுருப்பீங்க. ஸோ அதனால் நான் வந்து அதை சொல்லியிருப்பேன். பட் ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ்ஷோட பெஸ்ட்டு கம்யூனிட்டி ஃபிஷ் டேங்காக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பாலா ஷார்க் தான். ஸோ நல்ல ஒரு மீன் தான், பட் ரொம்ப பெருசாக வளரக்கூடிய ஒரு மீன். நல்ல ஒரு டேங்க் மெட்டாக இருக்கும் செனகலுக்கு. ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 7வது இடத்துல இருக்கிறது ஜெயின் கௌராமி. ஸோ உங்கள் செனகல் டேங்க் மெட்டுக்கு நீங்கள் வந்து ஜெயின் கௌராமி கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கிசிங் கௌராமி ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல டேங்க் மெட்டாக இருக்கும் செனகலுக்கு. ஸோ ஜெயின் கௌராமி கொஞ்சம் பெருசாக வளரும். ஸோ நல்ல ஒரு சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப பெருசாக வந்துச்சுன்னா. ஸோ இந்த ஜெயின் கௌராமியும் செனகலோட டேங்க் மேட்ஸை ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இனி அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 8th பிளேஸில் இருக்கிறது அரோவானா. ஸோ இந்த மீன் கூட கிடைக்காத கடைகளே இல்லை. அக்வேரியம் ஷாப்பு இருந்தாலே அந்த கடையில் இந்த அரோவானாவை பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்யூனிட்டி டேங்க் செனகலுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி சுற்றிட்டு இருக்கும்போது அரோனா பட்டுச்சுன்னா அது ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி டேங்க் ஃபிஷ்ஷாக இருக்கும். ஸோ அரோனாவில் சில்வர் அரோனா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த அரோனா பிடிக்குதோ அதை வாங்கி உங்களோட செனகல் கூட ஜாயின் பண்ணி கொடுங்க. ஸோ நல்ல ஒரு ஃபிஷ் தான்.
பட் செனகளோட நீங்கள் இதை விடும்போது இந்த அரோனா பார்த்தீங்கன்னா செனகளோட பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஈக்குவல் சைஸில் இருந்தால் கூட கொஞ்சம் செனகள் அதை முழுங்க ட்ரை பண்ணுவான். ஸோ அதனால் கொஞ்சம் இது ஒல்லியாக நீட்டமாக இருக்கனால இதே தான் நைஃப் ஃபிஷ்ஷோட நிலைமையும். ஸோ நல்லா கொஞ்சம் பெருசாக பார்த்து வாங்கிக்கோங்க செனகளோட, அதுதான் நல்லது. ஸோ வாங்க இனி அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 9th பிளேஸில் இருக்கிறது க்ளவுன் லோச். ஸோ கைஸ் க்ளவுன் லோச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டம் ஸ்கூலிங் ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம். பட் என்னன்னா இந்த ஒவ்வொரு லோச்சும் நல்லா பெருசாக வளரும். எவ்வளோ பெருசாக வளரும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 8 to 10 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அக்வேரியம் ஷாப்பில் கொஞ்சம் 5 inches 6 inchesலாம் மோஸ்ட்டாக விற்க மாட்டாங்க. சில ரேர் அக்வேரியம் ஷாப்பில் தான் அப்படி விற்பாங்க. மோஸ்ட் ஆஃப் அக்வேரியம் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 inches 4 inchesக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து செனகல் வாய்க்குள்ளே போகாத அளவுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ்ஷாக இருக்கும். ஸோ பாட்டம் டொல்லராக தான் இருக்கும். ஸோ செனகலுக்கு ஒரு நல்ல ஒரு பாட்டம் டொல்லர் டேங்க் மெட்ஸாக இந்த க்ளவுன் லோச் இருக்கும் கைஸ். நம்பர் 10வது இடத்துல இருக்கிறது ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ்ஷு, இல்லாட்டி நீங்கள் அல்பினோ கேட்ஃபிஷ் இருந்தாலும் ஓகே தான். ஸோ கைஸ் இந்த கேட்ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேங்க் மெட்டாக இருப்பாங்க செனகல் கூட. ஸோ இந்த கேட்ஃபிஷ் நீங்கள் தாராளமாக செனகல் கூட டேங்க் மெட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ்லாம் பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த அல்பினோ கேட்ஃபிஷ்ஷும் பார்க்க நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ஆடியான ஒரு ஃபிஷ் தான். ஸோ பிக்னஸ் கூட ட்ரை பண்ணலாம். பிக்னஸ் யாராவது செனகலுக்கு ஒரு டேங்க் மெட் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த அல்பினோ கேட்ஃபிஷ்ஷை நீங்கள் தாராளமாக கூட விடலாம். ஸோ நீங்கள் இந்த செனகல் ஃபிஷ் டேங்க் மெட்ஸ் கூட விடக்கூடாத மீன்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெட்ரா, இந்த மாலி, கப்பி அந்த மாதிரி மீன்கள்லாம் வந்து இந்த செனகல் கூட விடாதீங்க. ஸோ செனகல் வாய்க்குள்ளே போகிற சைஸுக்கு மீனை எதுவும் வாங்காதீங்க. டேங்க் மெட்ஸாக விடுறீங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷ்ஷில் கொஞ்சம் அதோட சைஸ்க்கும் இல்லை அதோட கொஞ்சம் பெரிய சைஸ்க்கும் வாங்குங்க, அதான் நல்லது. அதுக்குன்னு அந்த மான்ஸ்டர் ஃபிஷ் இந்த செனகலை சாப்பிடக்கூடாது. ஈக்குவல் சைஸ் இருந்தால் பெட்டர். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.